மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியோடு அகிலேஷ் யாதவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் கேரள முதல்வர் வி டி சதீசன், ஹிமாச்சல் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு, அதே போல கர்நாடகா முதல்வரும் பங்கேற்றிருந்தார் என்பதான தகவல்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? எங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? வேதவலி, ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தகவல். எப்படி காங்கிரஸ் கட்சி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டது, எப்படி ராகுல் காந்தி மற்றும் 100 எம்பிக்கள் இங்கே உளவுத்துறையினரின் கண்ணிலே மண்டை தூவிவிட்டு, காவல்துறையினரின் கண்ணிலே மண்டை தூவிவிட்டு இங்கே எப்படி வந்தார்கள் என்பது மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியம் என்னவென்றால், இன்று நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பிறகு மல்லிகார்ஜுன் கர்கே, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம், அதற்காக வாருங்கள் என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து சேர்ந்தவுடன் மல்லிகார்ஜுன் கர்கேயின் பிறந்த நாள் என்று சொல்லப்பட்ட நிலையிலே, தேசிய தலைவரின் பிறந்த நாள் என்ற காரணத்தை சொல்லி அழைக்கப்பட்ட நிலையிலே அவர்களை எங்களுடைய வாகனம் எங்கே செல்கிறதோ அதை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதாவது கூட உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட நாம் எங்கே செல்கிறோம் என்பது தெரியாது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாக இருந்தது எங்கே செல்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பது. தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேயின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று அழைத்து வரப்பட்டவர்கள் நேராக எனக்கு பின்னால் இருக்கும் பிரதமர் இல்லத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அங்கே பிரதமர் இல்லத்தின் 2வது நுழைவாயில் இது. ஒரு புறம் உள்ள நுழைவாயிலில் பாதுகாப்பு எப்போதும் அதிகமாக இருக்கும். அந்த பக்கத்தை விட்டுவிட்டு இன்னொரு புறத்திலே இருக்கும் நுழைவாயிலுக்கு வந்து அங்கே தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். பிரதமர் இல்லத்துக்குள்ள அவர்கள் நுழைவதை காவல்துறையினர் தடுத்து விட்டார்கள். ஆகவே நுழைவாயிலேயே அமர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம், தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஆகவே மிக மிக ரகசியமாக காதும் வைத்தார் போல, உளவுத்துறைக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல், கூட இருந்தவர்களுக்கு கூட தெரியாமல் ராகுல் காந்தி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு இந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டது, சாலைகள் மூடப்பட்டன, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட உள்ளே வர அனுமதி கிடைக்கவில்லை. அவர்கள் கூட இங்கே பேரிகேடுகளை தாண்டி, அதாவது தடுப்புகளை தாண்டி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது என பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தெரிவித்தார்கள். அதை தவிர நடந்தே வர வேண்டிய சூழலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழலில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பு இதுபோல பிரதமர் இல்லம் முற்றுகையிடப்படவில்லை. இனியும் அதுபோல முற்றுகையிட முடியுமா என்பது சந்தேகமே. அத்தகைய ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு ஆபரேஷனை இன்று ராகுல் காந்தி நடத்தி காட்டியிருக்கிறார். வேதவலி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேரளா, கர்நாடகா முதல்வரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் எங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? கணபதி, தற்போது அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தில் அனைவரும் கலைந்து சென்று விட்டார்களா? இன்னமும் காங்கிரஸ் கட்சியின் சில தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திலே இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக முதலிலே சென்ற பேருந்துகளிலே அழைத்து செல்லப்பட்டவர்களிடம் நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று. அவர்களை தடுப்பு காவலில் இங்கிருந்து அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இங்கிருந்து அழைத்துச் சென்று பின்னர் தொலைதூரம் சென்று ஒரு இடத்திலே அனைவரையும் அங்கே அவர்கள் விடுவித்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் காவல்துறை காவலிலே இல்லை. அதே போலவே தற்போது ராகுல் காந்தி, கர்நாடக முதல்வர் சிவகுமார் மற்றும் நீங்கள் சொன்னது போல பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் கட்சியின் 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதே போல பேருந்துகளில் அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் அவர்கள் தடுப்பு காவலிலே தான் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்கள் இன்று இரவிலேயே விடுவிக்கப்படுவார்கள் என்றுதான் காவல்துறையும் நமக்கு தெரிவித்திருக்கிறது. அத்தகைய நிகழ்வுகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. சில காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாதது காரணமாக இங்கிருந்து புறப்பட்டு பேருந்துகளிலே செல்லாமல் தானாகவே இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு அவர்களுடைய சொந்த வாகனங்கள் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் வரை நடந்து சென்று பின்னர் அங்கிருந்து சென்று விட்டார்கள். மற்றபடி அனைவரும் ராகுல் காந்தியுடன் இந்த போராட்டத்திலே முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே என்று ஒருவர் விடாமல் அனைவருமே இங்கே இன்று பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரை இந்த இடத்தில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் நடந்ததே இல்லை என்பதுதான் உண்மை. பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடுவதற்கு முன்பு முயற்சிகள் நடந்த போதெல்லாம் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே ஒரு சிலர் மட்டும் தனியாக வந்து தர்ணா போராட்டம் நடத்தினாலும் அவர்களையும் காவல்துறை விரைவிலேயே அழைத்து சென்று விட்டது. ஆனால் தற்போது
பிரதமர் இல்லத்தின் நுழைவாயிலேயே இவர்கள் முற்றுகையிட்டு பல மணி நேரம் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி அதன் காரணமாக அரசு சார்பாக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி, குறிப்பாக ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்து அதன் பிறகு தற்போது காவல்துறை இவர்களை சட்ட ரீதியாக தற்போது இந்த கூட்டத்தை கலந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது காவல்துறை நடவடிக்கை மூலமாகத்தான் இவர்கள் தற்போது இங்கிருந்து செல்கிறார்கள். இல்லாவிட்டால் இந்த தர்ணா போராட்டம் இன்னமும் தொடர்ந்திருக்கும். அத்தகைய ஒரு பரபரப்பான சூழ்நிலை. நேற்று ஒருபுறம் தடியடி, கண்ணீர் புகை, மாணவர்களுக்கு காயம், கல்வீச்சு என்று பல்வேறு விதமான பரபரப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மொபைல் சேவைகள் துண்டிக்கப்பட்டன, அதாவது மொபைல் டேட்டா சேவைகள் துண்டிக்கப்பட்டன, மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன. இன்று வேறு விதமான வகையிலே பரபரப்பு தொற்றி இருக்கிறது. மதியத்துக்கு பிறகு ராகுல் காந்தி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு சென்று அங்கே நேற்று காயம்பட்டவர்களை சந்தித்த பிறகு திடீரென இங்கே வந்து இப்படி தர்ணா போராட்டம் நடத்தி யாரும் எதிர்பாராத ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். காவல்துறை மற்றும் உளவுத்துறையை பொறுத்தவரை அவர்கள் தற்போது அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். வேதவழி, தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே சுப்ரியா சுலே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தற்போது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே இங்கே வந்திருந்தார் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிக்க. அவர் தற்போது இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அவர் உடல் நலம் காரணமாக பேச வேண்டாம் என மருத்துவர் அவருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஆகவே இன்றும் இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டும் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்தும் அவர் அதுபோல எதுவும் நம்மிடம் பேசவில்லை, நாம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை, இங்கிருந்து கலைந்து சென்று கொண்டிருக்கிறார். இப்படி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானாகவே நடந்து அவர்களுடைய வாகனங்கள் எங்கே என்று தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். இணைப்பிலே இருங்க கணபதி, நாம தொடர்ந்து பேசலாம். சில பேருந்துகளில் தற்போது मांगे मांग को तो माने, छात्रों की मांग को तो माने, आखिरकार छात्रों की मांग क्यों नहीं मान रहे हैं? आराम दे, आराम दे, आराम दे। प्लीज सर, आपके कहने पे हटा दिया माइक, आपके कहने பிரதமர் வீடு அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் இடதுபுறம் பார்க்கும் காட்சி ராகுல் காந்தியை காவல்துறையினர் கைது செய்யும் காட்சி. இதோடு சேர்ந்து காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கேரளா, கர்நாடகா மாநிலத்தின் முதல்வர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு அருகே இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் எம்பிக்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.